வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்திய கடலூர் மீனவர்கள், படகு வலைகளை புதுச்சேரி மீனவர்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு. விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பிய சுற்றுலாவினர், பேருந்து நிலையத்தில் குவிந்த கூட்டம். பாரதி புத்தக கண்காட்சி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புத்தாண்டையொட்டி நடைபெற்ற பாரதி புத்தக கண்காட்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புத்தாண்டையொட்டி பாரதி புத்தக கண்காட்சி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதார மையத்தில் நடைபெற்றது. ஜெயஸ்ரீ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குழந்தைகளுடன் புத்தக கொண்டாட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அருள்மொழி வரவேற்புரை வழங்கினார். லியாத் அலி வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் ரவிச்சந்திரனின் கொஞ்சம் அறிவியல் கொஞ்சம் வரலாறு எனும் நூல் மற்றும் கவிஞர் தமிழ் மொழியின் குருவிப்பட்டி சிறுகதை தொகுப்பு ஆகிய நூல்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. பச்சையம்மாள் நூலை அறிமுகம் செய்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிறைவு நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்று உரையாற்றினர். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்பு கவுஞ்சியப்பன் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து முனைவர் இளங்கோவின் தமிழ் சான்றோர் மூவர் என்ற நூல் அறிமுகம் செய்யப்பட்டது. சசிகலா நூலை அறிமுகம் செய்தார். கணேச சுப்பிரமணியன் நன்றி உரை வழங்கினார். நிறைய நூல் எழுதிருக்காங்க. முடியாம நிறைய நஷ்டம் ஆகி அவங்களுக்கும் ஐயா வந்து அழகா அதுல நிறைய எழுதிருக்காங்க. தமிழுக்காக போராடி இருக்கிறாங்க. கம்பராமாயணத்துல மக்கள் மனசுல பதிவு நிறைய வெளியே இருக்கு. பேனர் வச்சுதான் பதிவு முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா புத்தாண்டுக்கு நிறைய பேர் பேனர் வச்சிருப்பாங்க. என் பேனர் தெரியாது. என் பிறந்த நாளைக்கு வைக்காதீங்கன்னா அவ்வளோ யாரும் கேட்கல. அது 50 போடலான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கம்பெனி பண்ணேன். இந்த புத்தகம் வாசிக்கிற பழக்கம் வந்து சொன்னாங்க. உண்மையிலே அது அந்த படிக்கிற பருவத்துக்கு அதிகமாக பண்ணணும். வியாபாரம் பிஸ்னஸ் வந்துட்டுனா ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்களாம் இந்த ஃப்ளைட்டில் போகிற மாதிரி 1.5 மணி நேரம் அந்த 2 மணி நேரம் அப்போ தான் என்னால் புக்கே தொட முடியும். மீதி நேரம்லாம் எனக்கு வந்து டைமே கிடைக்காது. அந்த நேரத்தில் ஒரு ஓகே ஓகே புதுச்சேரி கடற்பகுதியில் தடை செய்யப்பட்ட வலைகளை விரித்து மீன்பிடித்த கடலூரை சேர்ந்த 7 மீனவர்கள் மற்றும் அவர்களது படகு வலைகளை புதுச்சேரி மீனவர்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடல் வளத்தை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு வகையான மீன்பிடி வலைகளை பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி கடற்பகுதியில் தடை செய்யப்பட்ட அக்னி கூக்கான் எனப்படும் வலைகளை பயன்படுத்தி கடலூர் மாவட்டம் தாழங்குடா மீனவர்கள் 7 பேர் படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவர்கள் கடலூர் மீனவர்களிடம் தடை செய்யப்பட்ட வலையை பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்துள்ளனர். இதனால் இருதரப்பு மீனவர்களிடையே கடலில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தடை செய்யப்பட்ட வலை, படகு மற்றும் கடலூரை சேர்ந்த 7 மீனவர்களை சிறைபிடித்து கரைக்கு அழைத்து வந்து வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள மீனவர் கூடத்தில் வைத்தனர். தொடர்ந்து கடலூர் மற்றும் புதுச்சேரி மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் இருதரப்பு மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை மீண்டும் பயன்படுத்த மாட்டோம் என அதிகாரிகள் முன்னிலையில் கடலூர் மீனவர்கள் தெரிவித்த நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட கடலூர் மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவித்தனர். தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை கடலூர் மீனவர்கள் புதுச்சேரி கடற்பகுதியில் மீன் பிடிப்பதால் அவர்களது வலைகள் சேதமடைவதாகவும், மேலும் மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தாமல் இருக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். விடுதலை கட்டணும், அரசாங்கம் தான் செய்யணும். நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை தான் வரும். தண்ணி உள்ள போடுறோம். இந்த மூட்டையை கட்டி
ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் கடலில் வந்து பக்கத்து கிராமத்து ஒரு 3-4-5 கிராமத்தில் இருக்கிறவங்க சேர்ந்துக்கின்னு இந்த கூக்கான் என்கிற கனவா பிடிக்கிறதுக்காக கூக்கான்ன்ற ஒரு இதை வந்து சாதனத்தை பயன்படுத்துகிறாங்க. அது என்னன்னாக்கா வெறும் பிளாஸ்டிக்களை வந்து மண்ணை கட்டி போட்டு பாட்டிலை கட்டி போட்டு சவுக்க செத்தியை கட்டி போட்டு கடலை வந்து மாசு பண்ணுறாங்க. அவங்களுக்காக எந்தவித இதுவுமே நடக்காது. ஆனால் இந்த தொழிலை பண்ணாத அளவுக்கு கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணாக்க ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களும் எங்கள் சகோதரர்கள் மாதிரி தான். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த இது கொஞ்சம் முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நெல்லித்தோப்பு தொகுதி திமுக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கினார். புத்தாண்டையொட்டி திமுக பொதுக்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகத்தை அவரது அலுவலகத்தில் நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து தொகுதி மக்களும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகத்தை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து JVS ஆறுமுகம் தொகுதி மக்களுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்களும் உடனிருந்தனர். ஸ்வீட்டா மீனாட்சி ஹிந்தி வித்யாலயா ஆசிரியர் கதிர்வேலுவிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மீனாட்சி ஹிந்தி வித்யாலயா கல்வி நிறுவனம் காந்தி வீதியில் கடந்த 32 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த கல்வி நிறுவனத்தில் ஆசிரியர் கதிர்வேலு கடந்த 32 ஆண்டுகளாக சிறப்பாக கல்வி பணியாற்றி வருகிறார். இதுவரை பலருக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்து தேர்வு எழுத செய்துள்ளார். அந்த வகையில் 85 பேருக்கு ஹிந்தி பயிற்றுவித்து அவர்களை ஹிந்தி ஆசிரியர்களாக அடையாளம் கொடுத்து சபாவில் பதிவும் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் கதிர்வேலுவிற்கு ஹிந்தி பயின்ற ஆசிரியர்கள் நன்றி செலுத்தும் வகையில் விழா ஏற்பாடு செய்து ஆசிரியர் கதிர்வேலுவை கௌரவித்தனர். புதுச்சேரியில் போலீஸ் பேண்ட் குழுவை சேர்ந்த காவலர் நீண்ட நாட்களாக தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் உள்ளதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக தன்வந்திரி நகர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறை பேண்ட் குழுவில் துணை உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் 55 வயதான வீரபத்ரன். இவர் வெண்ணிலா நகர் பகுதியில் தனது மனைவியுடன் வசித்து வருகிறார். இவருக்கு மருத்துவம் முடித்த 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். இந்த நிலையில் கோரிமேடு காவலர் மைதானத்தில் அமைந்துள்ள பேண்ட் யூனிட் அலுவலகத்திற்கு வந்த வீரபத்ரன் அலுவலக பின்புறத்தில் உள்ள மரத்தில் துண்டால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை பார்த்த சக காவலர்கள் உடனடியாக தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வீரபத்ரனின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து காவலர் தற்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வீரபத்ரன் தனது அலுவலகத்தில் எழுதி வைத்த கடிதத்தில் நீண்ட நாட்களாக தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் உள்ளதால் தொடர்ந்து பணி செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும், எனவே இதன் காரணமாக தான் தற்கொலை செய்து கொள்வதாக எழுதி வைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் தொடர் விசாரணையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் துணை உதவி ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சக காவலர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இயங்கி வரும் வைரம் ஃபிட்னஸ் வேர்ல்ட் கிளாஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் ஆங்கில புத்தாண்டு விழா கொண்டாடப்பட்டது. வாடிக்கையாளர்களுக்கு சலுகை கட்டணமும் அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் வைரம் ஃபிட்னஸ் வேர்ல்ட் கிளாஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ என்ற பெயரில் அதிநவீன உடற்பயிற்சி கூடம் கடந்த 18 வருடங்களாக சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. இதன் நிர்வாக இயக்குனர் வைரமணி தனது ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள், நண்பர்களுடன் உடற்பயிற்சி கூடத்தில் ஆங்கில புத்தாண்டு விழா கொண்டாடினார். உடற்பயிற்சி கூடத்தில் நடைபெற்ற விழாவில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. ஆங்கில புத்தாண்டு விழாவை முன்னிட்டு புதிதாக சேரும் வாடிக்கையாளர்களுக்கும் ஏற்கனவே உறுப்பினராக உள்ளவர்களுக்கும் சலுகை கட்டணம் அளிக்கப்பட உள்ளதாக நிர்வாக இயக்குனர் வைரமணி தெரிவித்தார்.
மற்றும் தொடர் விடுமுறையை அடுத்து சென்னை உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களுக்கு பொதுமக்கள் செல்ல விடியற்காலை குவிந்ததால் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் கூட்டம். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை கொண்டாட வெளிமாநில மற்றும் அண்டை மாவட்டங்களை சார்ந்தவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தந்தனர். மேலும் உறவினர் வீட்டிற்கு வந்த உறவினர்களும் விடுமுறை முடிந்ததால் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்ல தொடங்கினர். அதேபோன்று சென்னையில் பணியாற்றி வந்தவர்களும் விடுமுறை முடிந்து பணிக்கு திரும்பியதால் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் அதிக அளவு கூட்டம் குவிந்தனர். சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல முண்டியடித்து பேருந்தில் ஏறி செல்லும் சூழல் ஏற்பட்டது. பல்வேறு தமிழக பேருந்துகளிலும் மக்கள் முண்டியடித்து சென்றதால் விடியற்காலை நேரத்தில் பேருந்து நிலையம் முழுவதும் மக்கள் கூட்டமாகவே காணப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் புத்தாண்டையொட்டி தினசரி காலண்டர் மற்றும் பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா உத்தரவின்படி பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தொகுதி முழுவதும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையையொட்டி தினசரி காலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் தினசரி காலண்டர் வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். இதில் தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. உலக சிலம்பம் சம்மேளனம் மற்றும் அகில இந்திய சிலம்பம் சம்மேளனம் இணைந்து நடத்திய 5வது ஆசிய சிலம்பம் சாம்பியன்ஷிப் 2023 போட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள SDAT உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. உலக சிலம்பம் சம்மேளனம் மற்றும் அகில இந்திய சிலம்பம் சம்மேளனம் இணைந்து நடத்திய 5வது ஆசிய சிலம்பம் சாம்பியன்ஷிப் 2023 போட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள SDAT உள்விளையாட்டு அரங்கில் டிசம்பர் 26 முதல் 29 வரை சிலம்ப பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. குத்து வரிசை, அலங்கார வீச்சு, ஒற்றை கம்பு வீச்சு, இரட்டை கம்பு வீச்சு, வேல் கம்பு வீச்சு, ஒற்றை சுருள்வாள், இரட்டை சுருள்வாள், ஆயுத ஜோடி, நேரடி சண்டை ஆகிய பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியினை நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் துவக்கி வைத்தார். இந்திய அணி சார்பாக புதுச்சேரி சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்கம் தேர்வு செய்த 10 வீரர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை இந்தியா முதலிடமும், சிங்கப்பூர் 2ஆம் இடமும் மற்றும் இலங்கை 3ஆம் இடத்தை பிடித்தது.
புதுச்சேரி சார்பாக புதுச்சேரி சிலம்பம் மற்றும் அடிமுறை சங்கம் சங்க நிர்வாகி நிலவு என்கிற நிலவன் உடனிருந்தார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் ப. கண்ணனின் மகன் விக்னேஷ் ராஜ்பவன் தொகுதியில் உள்ள மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் திரு ப. கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் கண்ணன் வருகிற தை திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வீடு வீடாக நேரில் சென்று பொங்கல் பரிசு வழங்க உள்ளார். அதன் தொடக்கமாக புத்தாண்டு தினத்தன்று ராஜ்பவன் தொகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ப. கண்ணனின் தீவிர ஆதரவாளர்கள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த முக்கியஸ்தர்களுடன் சிறப்பு வழிபாடு செய்தனர். முதல் வீடாக முன்னாள் ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினர் தியாகி திரு அன்சாரி துரைசாமி இல்லத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பையை அளித்து விக்னேஷ் கண்ணன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில அனைத்து தொகுதியில் இருந்தும் ப. கண்ணன் ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேடம் அப்படியேங்க ஏதாவது லைவ் இருக்கிறது கேட்கறத அடிச்சவங்க நான் அவர் எம்எல்ஏ சார் திருக்காஞ்சி ஸ்ரீ கெங்கவராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் 2024 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் நாள் முழுவதும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே காசிக்கு வீசு மிகுந்த திருக்காஞ்சி ஸ்ரீ கெங்கவராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் 2024 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் காலை முதல் இரவு வரை சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. மேலும் இதில் கலந்து கொண்ட 6000 பக்தர்களுக்கு திருக்கோவில் காலண்டர் வழங்கப்பட்டது. இவ்விழாவினை அருமார்த்தபுரம் ஸ்ரீ சக்தி ஏஜென்சி, ஸ்ரீ நர்மதா பில்டர்ஸ் உரிமையாளர் மணிமாறன், இளையராஜா உபயமாக செய்தனர். விழாவில் திருக்காஞ்சி கிராமவாசிகள் உட்பட சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டங்குடி அடுத்த கோட்டங்குடி கிராமத்தில் வீட்டுமனை கேட்டு போராட்டம் செய்ய போவதாக அறிவித்திருந்த தமிழக விவசாய மக்கள் கட்சி தலைவர் தயா பேரின்பத்தை சட்டவிரோதமாக காவல்துறையினர் கைது செய்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கோடங்குடி கிராமத்தில் வீட்டுமனை கேட்டு போராட்டம் செய்ய போவதாக அறிவித்திருந்த கோடங்குடி கிராமத்தை சேர்ந்த தமிழக விவசாய மக்கள் கட்சி தலைவர் தயா பேரின்பத்தை காவல்துறையினர் சட்டவிரோதமாக அதிகாலையில் குடும்பத்துடன் உறங்கிக் கொண்டிருந்த போது கைது செய்து திட்டக்குடி காவல் நிலையம் அழைத்து வந்துள்ளனர். அங்கு அவர் மீது எந்த பிரிவில் வழக்கு போடப்பட்டது என்று அவருடைய குடும்பத்தார் மற்றும் ஊர் பொதுமக்கள் கேட்கும் பொழுது காவல்துறை தரப்பிலிருந்து எதுவும் சொல்லாமல் இருந்து வருவதால் ஆத்திரமடைந்த கோடங்குடி கிராம பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். மேலும் பேரின்பத்தை நீதிமன்றத்தில் உதவி ஆய்வாளர் பாக்யராஜ் ஆஜர்படுத்தினார். ஆனால் உதவி ஆய்வாளர் பாக்யராஜ் கைது குறிப்பாணை மற்றும் கைது தகவல் ஆணை, குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு 41A நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து அவருடைய மனைவியிடமும் அவரிடமும் கையெழுத்து பெற்றதால் அது தொடர்பாக அவருடைய மனைவி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர நீதித்துறை நடுவரிடம் புகார் மனு அளித்து அந்த மனு கோப்பில் எடுக்கப்பட்டு நீதிமன்றம் திட்டக்குடி உதவி ஆய்வாளர் பாக்யராஜுக்கு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்ப திட்டக்குடி நீதித்துறை நடுவர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் திட்டக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் வீட்டில் அப்படின்னு சொல்லி வருவாய் வட்டாட்சியர் வந்து கூப்பிட்டு எங்களை பேசினாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை விட நாங்கள் எந்த போராட்டமும் பண்ணல. அவங்க கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் சேர்ந்து போவாங்கிறதுனாலவே இதை செஞ்சுட்டு இருக்காங்க சார். இதுக்கு வந்து கண்டிப்பாக முதல்வர் பார்வைக்கு இதை கொண்டு போகணும். எங்களுக்கு வீட்டு மனை இல்லாமல் நாங்கள் அகதிகளாக வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்கிறாங்க வீட்டு மனை இருக்குன்னு சொல்லிட்டு. திண்டிவனம் அடுத்த ஆலகிராமம் அருள்மிகு ஸ்ரீ ஜனகவல்லி தாயார் சமேத அருள்மிகு வைகுண்ட வாசல் பெருமாள் திருக்கோவிலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஆதி விசேஷ தீப ஒளி சேவை நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆலகிராமம் அருள்மிகு ஸ்ரீ ஜனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவிலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு மூலவருக்கு திருமலை திருப்பதி வேங்கடமுடையான் அலங்காரத்தில்
பல்வேறு விதமான ஆபரணங்களுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து ஆதி விசேஷ தீப ஒளி சேவை நடைபெற்றது. மேலும் மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் ஆலகிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலகிராமம் பாலாஜி ஐயர் செய்திருந்தார். திண்டிவனம் ஜெயபுரம் ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வராகி அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் ஆலய வளாகத்தில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு அபிஷேக பொடி, அரிசி மாவு, குங்குமம், சந்தனம், பால், தயிர் மற்றும் பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் விளக்கேற்றி வழிபட்டனர். தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பாப்பநல்லூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் வளர்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு யாகம் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பாப்பநல்லூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் ஆலயத்தில் பஞ்சமி திதியை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், நவதானிய பொருட்கள் மற்றும் பூரணாகுதி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வராகி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாப்பநல்லூர் வெற்றிலை சாமியார் செய்திருந்தார். திண்டிவனத்தில் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக சார்பில் 1000 பேருக்கு அசைவ உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் கலைஞரின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதேபோல் திண்டிவனத்தில் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 1000 பேருக்கு அசைவ உணவு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்திய மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில செயற்குழு உறுப்பினரும் கவுன்சிலருமான சீனி சின்னசாமி, கவுன்சிலர்கள் லதா சாரங்கபாணி, சுதா பிர்லா செல்வம், சின்னா ராஜேந்திரன், டிடிஆர் ரேகா நந்தகுமார், பார்த்திபன், பரணிதரன், சுதாகர், அரும்பு குணசேகரன், சரவணன், ரேணுகா, இளங்கோவன், சதீஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாசிலாமணி, சீதாபதி, சொக்கலிங்கம், ஒலக்கூர் சேர்மன் சொக்கலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு வழங்கினார். இதில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை அரசு ஒப்பந்ததாரர் நந்தா செய்திருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்திய கடலூர் மீனவர்கள், படகு வலைகளை புதுச்சேரி மீனவர்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு. விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பிய சுற்றுலாவினர், பேருந்து நிலையத்தில் குவிந்த கூட்டம். பாரதி புத்தக கண்காட்சி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.